சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக இந்த சுவாமியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இந்த வாரம் நம்ம பார்க்க போவது 2025 வருஷம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போறோம். கன்னிராசியில் ஆரம்பிச்சு தனுசு ராசி வரைக்கும் சந்திரனுடைய பயணம், அஸ்த நட்சத்திரத்திலிருந்து மூலம் நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் இந்த வாரம் பயணம் பண்றார். எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம். மேஷராசிக்காரர்களுக்கு முதல் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய மனக்குமுறல் இருக்கும். எனக்கு சரியான வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இப்ப நல்ல வேலை வாய்ப்பு அருமையான முறையில் கைகூடி வரும். அதே நேரத்தில் இந்த சீதோஷண நிலைகள் மேஷராசிக்காரர்களுக்கு ஒத்து வராது. சளி தொந்தரவுகள், இந்த மாதிரியான தொந்தரவுகள் மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அதனால இந்த சீதோஷணத்தை தாங்கக்கூடிய, தட்பவெப்பத்தை தாங்கக்கூடிய, இயற்கை சூழ்நிலை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க வளர்த்துக்கிறதும் உடல் நலத்தை வைத்துக் கொள்வதும் உங்களுக்கு நல்லது. மேஷராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திரனும் கேதுவும் சேரலாம். வாரம் துவங்கும் போது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும். புதிய வம்பு வழக்குகள் வந்து சேரும்னு இருக்கு. சிலருக்கு அவளுக்கு ஒரு நியாயமான விஷயத்துக்காக கூட போராடிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த காரியம் நடக்கலையேன்னு சொல்லி மனசுல ஒரு ஸ்ட்ரெஸ் வரும், ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். அதனால எந்த ஒரு வம்பு வழக்கு விஷயத்தையும் மனசுல போட்டு உழப்பிக்க கூடாது. இப்போ அதுதான் உங்களுக்கு முக்கியமா நான் சொல்ல வரேன். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காதீங்க. மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ ரொம்ப அவசியம். ஏற்கனவே ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல வக்கரகதியில உட்கார்ந்து இருக்காரு. அப்போ இந்த உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு திருமூலர் சொல்றதா எனக்கு ஞாபகம் வருது. ஹெல்த்தை பாருங்கோ, அதுதான் முக்கியம். மேஷராசிக்காரர்கள் உடல் நலம்தான் முக்கியம். மனதில் வீணான கவலைகள், வீணான அலட்டல்களை விட்டுறணும். ஆனால் புதன் பகவான் அற்புதமா உங்களுக்கு உதவி செய்ய போறார். அந்த புதன் பகவான் எப்படி இருக்காருன்னா, 10ஆம் இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்து யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தர்றார். அது ஒரு அற்புதமான விஷயம். எதிர்பார்க்கிற நல்ல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். சூரியன் பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான் போன்ற தெய்வங்களை பார்க்கிற போது செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிற அமைப்பும் உங்களுடைய ஜாதகங்கள்ல இப்ப தென்படுறது. இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம். செல்வ வளம் பெருகும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துட்டா போறோம். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். ஏதோ ஒரு துடுக்கா ஒரு வார்த்தை பேச வைக்கும். அதனால வேலையில் ஒரு பிரச்சனையை உண்டுபட வைக்கும். அதனால வேலை பார்க்கக்கூடிய நிலையில் அமைதியாக செல்வது என்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அரசு வழி உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு லோனுக்கு ட்ரை பண்றீங்கன்னா லோன் விஷயம் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ரொம்ப ஒரு நல்ல வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவிக்கணும். அந்த பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர பகவான் உட்கார்ந்துட்டு வாரத்தை துவக்கிறார். ஏற்கனவே அங்க கேது இருக்கார். ரிஷபராசிக்காரா அவசியம் இந்த வாரம் குணசீலம் பெருமாளை சேவிக்கணும். ரொம்ப முக்கியம்.
பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவும் சந்திரனும் சேரும்போது சிலருக்கு என்ன ஆகுறதுன்னா, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமையும் அழகான பெண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஃபினான்ஷியலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும். ரிஷபராசிக்காரர்களுக்கு கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை அப்படிங்கிற வாழ்க்கையில நிறைய செலவாகிட்டு இருக்கு பாருங்க. நிறைய செலவாகும், ஆனால் சுப செலவுகளாகவும் ஆகும். புதுசாக வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் உங்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்க போறார். புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ஒரு திரிகோணஸ்தானாதிபதி இன்னொரு திரிகோணஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி அவர் போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவாள் குழந்தை பாக்கியம் அமையிருந்து பிஸ்னஸ்ல புதிய முயற்சிகள் செய்கிறவாளுக்கு ஒரு சக்சஸ் அமையக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கு. ஃபாரினுக்கு போகணும் முயற்சி பண்றவங்க அங்கே போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அழகாக கைகூடி வரும். இது நாள் வரைக்கும் நீங்க படிக்கிறதுக்கு தடைகள் இருந்ததுன்னா அந்த தடைகள் எல்லாம் இந்த வாரம் நிவர்த்தி ஆயிடும். அதே போல 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். கனரக வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் வரும். இந்த வாரத்தில் ஜவுளித்துறையை சேர்ந்தவர்கள், கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்கள், பார்மா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவா இவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கு. இது ஒரு நல்ல வாரமா ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையிறது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 4ஆம் இடத்துக்கு அதிபதியான கிரகத்தையும் பார்க்கிறோம், 5ஆம் இடத்துக்கு அதிபதியான 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவையும் பார்க்கிறோம். ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறது இப்போ அவசியம் தேவைப்படுறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் புட்டபர்த்தி சாய்பாபா. அவரை சாய் வழிபடுங்க. புட்டபர்த்தி சாய்பாபா வழிபாடு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தரும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் கேந்திரஸ்தானம் சதுர்த்தமஸ்தானத்தில் அமர்ந்து இந்த வாரத்தை துவக்கிறார். தனஸ்தானாதிபதி அப்படி போய் உட்கார்றார். அதனால ஒரு நல்ல வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்க போறார். வீடு மனை, அதனால அவருடைய வருமானமும் நல்லா இருக்கும். 7ஆம் இடத்துல, அது 7ஆம் இடத்து அதிபதியா இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சுன்னு இருக்கார். இப்ப என்ன ஆகும்னா, குடும்பத்தில் நிறைய செலவாகும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வகையில நிறைய செலவாகும். பிள்ளைகள் வழியில் நிறைய செலவாகும். அந்த செலவுகள் சுப செலவுகளாக ஆகிறதா சந்தோஷப்படணும். என்னுடைய மகனுக்காக படிப்புக்காக நான் செலவழிக்கிறேன், மகளுடைய திருமணத்துக்காக, இந்த மாதிரியான சுப செலவுகள் எப்படி வந்தாலும் சரி செலவழிக்கும். சற்றும் யோசிக்கப்படாது. அப்படி யோசிக்கிறவங்களுக்கு என்ன ஆகுறதுன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொண்டு வந்து கொடுத்துடுறது. அதனால நிறைய செலவுகள் ஆகும். கவலைப்படாதீங்க சார். வரக்கூடிய வருமானமே கையில் நிற்கல சார். பேங்க்ல போட்ட எஃப்டி எல்லாம் கூட எடுத்து செலவழிக்கிறேன் சார். அதுதான் மிதுன ராசிக்காரர்களுடைய சூழ்நிலை இருக்கும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போதான் அப்படி சூழ்நிலைகள் இருக்கும். இந்த சூழ்நிலைகள் மாறிட போறது, விரைவில் மாறப்போறது. அதனால இப்போ ஆகக்கூடிய செலவுகளை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த செலவுகள் எல்லாம் நீங்க தாங்கிட முடியும். உங்களுக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய காலகட்டம் வந்துட்டு இருக்கு. இப்பவே பார்த்தீங்கன்னா சனியும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் நல்ல வரும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்கள், நல்ல வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இது அம்மாவுடைய உடல் நலத்தில் தான் மிதுன ராசிக்காரா கூடுதல் கவனம் இந்த வாரம் எடுத்துக்கணும். ரொம்ப முக்கியம். வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்கு கொடுத்துட்டே இருக்கும். அதே நேரத்தில் உத்தியோகஸ்தானங்களில் உங்களுக்கு தைரியம் பெருகும். வேலை ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டு. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் ஏதோ சில குறைவுகள் மாதிரி தெரிந்தாலும் ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் சொல்றீங்க அப்படிங்கிறதா உண்மை. அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பால் வண்ணநாதர். பால் வண்ணநாதரை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துடைய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கும்போது
ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் வரைக்கும் பயணம் பண்றார். இந்த வாரத்துல மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசு அதிகாரிகள் பகைச்சுக்க கூடாது. அதிகாரிகளை பகைச்சுக்கிறது, அதே மாதிரி அரசியல்வாதிகளை பகைச்சுக்கிறது அப்படின்னு நிறுத்தக்கூடாது. வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க, குறிப்பாக அப்பாவுடைய உடல்நலத்தில் கடகராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் செலுத்தர். அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு இப்போ ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக தோடும். நீங்கள் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்னு இருக்கீங்கன்னா கூட இப்போ சொல்லுவீங்க, எனக்கு நிறைய ஒர்க் லோடு எனக்கு ரொம்ப அதிகமாக தெரிகிறது அப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா குரு இப்போ உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார். இதெல்லாம் அப்படி ஒர்க் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்கள் கண்ணுக்கு காட்டிகிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் சில பேர் வேலை விஷயத்தை சில பேர் விடலாமான்னு நினைப்பீங்க. இல்லை வேற ஏதாவது ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு தாக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் வேலையை விட வேண்டாம். கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் தற்காலிகமானவைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவசரப்பட்டு வேலையை விட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் இந்த புதன் பகவானுடைய அனுகூலம் காரணமாக ஃபாரின் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நல்ல வெற்றி பெறும். உங்களுக்கு திருமணம் கைகூடும். ரொம்ப நாளாக திருமணத்துக்கு காத்துன்னு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இப்போ திருமணம் கைகூடும். திருமணத்துக்கு நல்ல வரன் கைகூடி வரும். உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல வரன் வரும். அப்படி ஒரு சுபமான சூழ்நிலை, நல்ல சூழ்நிலை உங்களுக்கு காத்துன்னு இருக்கு. வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரும். நல்ல வீடு மாற முடியும். வேலை மாற்றம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காந்திமதி அம்மன். நெல்லை காந்திமதி அம்மனை வழிபடணும், நன்மைகள் பெருகும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இந்த வாரத்தை துவக்கிறாருங்கிறது ரொம்ப விசேஷம். அவர் நல்ல தன பிராப்தியை கொண்டு அவர் கொடுப்பார். இழந்த பணம், இழந்த பொருள் அது திரும்பவும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் உங்களுடைய வம்பு வழக்குகள் எதிரியுமே போய் மாட்டிக்காதீங்க. எந்த ஒரு பேச்சினாலையும் சில வம்பு வழக்குகளில் மாட்டிக்க கொள்ளக்கூடிய அபாயங்கள் உண்டு. அப்படிங்கிறதுனால பேச்சில் பொறுமையாக இருங்கோ. யாருக்கு எதிராகவும் கருத்து சொல்ல வேண்டாம். ஒரு நெகட்டிவான கருத்துக்களை பேசவே வேண்டாம் சிம்மராசிக்காரா. இந்த வாரத்தில் இந்த புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உடம்புக்கு கொடுக்கும். அதனால வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிம்மராசிக்காரர்கள் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். உடம்புக்கு ஒவ்வாத உணவுகளை சேர்க்க வேண்டாம். குறிப்பாக சீனியர்ஸ் கேஸ்ட்ரிக் ஐட்டங்கள் எதையுமே அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல உயர்வுகளும் சேரும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. ஒரு சொத்து சுகம் உங்களுக்கு லாபமாக அமையிறது. சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக அமைகிறாங்க. எதிர்பார்க்கிறபடி நல்ல வீடு அமையிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கூடி வருது. படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் வருது. இது எல்லாமே நல்ல யோகமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. உங்களுடைய வேலைகள் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தொழில், ஒரு கடை வைக்கிறீர்கள், நீங்கள் பக்தி புஸ்தக கடைகள் வைக்கிறீர்கள், இந்த மாதிரி உணவாளர்கள்லாம் இப்போ வருமானம் பெருகும். அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நோட்புக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ வருமானம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும். நிறைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது இந்த வாரத்தில். அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய தெய்வம், வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அவரை வழிபட்டுட்டே வருது. உங்களுக்கு ரொம்ப நன்மை. குறிப்பாக திருச்சி கல்லுக்குழி ஆஞ்சநேயரை வழிபடணும். மிகுந்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியில் அமர்ந்து வாரத்தை துவக்கிறார். சந்திரன் யாரு? நமக்கு லாபத்தை தரக்கூடியவர் சந்திரன். ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசையருங்கிறோம். அவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடியவர் சந்திரன். அது தெரிஞ்சுக்கணும். கன்னிராசிக்காரா எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது தசரத ராமனை வழிபடணும். எல்லா காரியமும் சக்சஸ் ஆகும். அது மாதிரி ஹஸ்தமுத்திரையோடு இருக்கக்கூடிய தெய்வங்களை எல்லாம் வழிபடணும். பல கோவில்களில் பார்த்தீங்கன்னா
தெய்வங்கள் இப்படி கையை இப்படி காட்டின்னு இருக்கும். அந்த மாதிரி முத்திரை காட்டக்கூடிய தெய்வங்களை வழிபடணும் கன்னிராசிக்காரா. அப்படி வழிபடும் போது அவ வாழ்க்கையில பெரிய வெற்றிகள் சேரும். கன்னிராசிக்காரர்கள் அதே மாதிரி தசரதராமன் படத்தை வீட்டில் வச்சுருந்தாலும் பெரிய முன்னேற்றம் வரும். இந்த வாரம் பாருங்களேன், உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய சந்திரன் ஆசீர்வாதம் பண்றார் உங்களை. மூத்த பெண்மணி ஒருவர் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்க போறார். உங்க அக்காவா இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம், ஆபீஸ்ல இருக்கக்கூடிய உயர் அதிகாரியா இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இந்த வாரம் இருக்க போறாங்க. உங்களுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்கு. ஈவன் இனி ஒரு ஃபேமிலி லைஃப் ஒரு குறை மனசுக்குள்ள கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அதுக்கு காரணம் ராசியில் இருக்கக்கூடிய கேது, 7ல் இருக்கக்கூடிய ராகு, 6ல் இருக்கக்கூடிய சுக்கிரன், இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில சில குழப்பங்கள் இப்போ உண்டு பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு கன்னிராசிக்காரா புரிஞ்சுக்கோங்க. குரு பகவான் ராசியை பார்க்கறது தான் நமக்கு விசேஷம். அந்த குரு பகவானுடைய பார்வையினால நமக்கு தேவையான பொருளாதார விஷயங்கள் நம்ம ரொம்ப திருப்தியா இருப்போம். வீட்டில் புதுசா நகைகள் வாங்கக்கூடிய யோகம், வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குற யோகம், வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம், அதெல்லாம் இந்த வாரம் உண்டு. புதன் பகவானுடைய அனுக்கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்க ராசிக்கு அதிபதி, உங்க தொழில் ஸ்தானாதிபதி, ரெண்டுமே புதன் தான். அந்த புதன் போய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். பொதுவா கன்னிராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அனுமன் சாலிசா பாராயணம் பண்ணணும். அனுமன் சாலிசா பாராயணம் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பூர்வ புண்ணிய அனுக்கிரகங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் விலகும். ஏதாவது ரொம்ப மனசு கஷ்டம் ஒன்று இருந்ததுன்னா இந்த வாரம் உட்கார்ந்து அனுமன் சாலிசா சொல்லி ஆஞ்சநேயத்தை வேண்டி பாருங்க, மனசு பஞ்சு போல ஆயிடும், அவ்வளோ லேசாகிடும். இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக ஒரு முயற்சி பண்ணுற ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலைக்கு ட்ரை பண்ணுறதுல இப்போல்லாம் ட்ரை பண்ணலாம். நல்ல முறையில் கைகூடி வரும். ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ உண்டு. படிப்பு ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அதே நேரத்தில் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் முக்கியமான ஒரு அதிகார பதவியில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி பொதுமக்கள் தொடர்புடைய விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். பேசக்கூடிய பேச்சில் கூட அரசு அதிகாரிகள் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் கூட பொதுமக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம், அப்படி இருக்கலாம். ஸோ எந்த ஒரு கருத்தை சொல்கிற போதும் பொதுமக்களை பாதிக்காதபடி கருத்து சொல்றதுங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ ரொம்ப அவசியம். பொதுவாக ஒரு மாச பகச்சிப்பாய்ப்போ அப்படின்னு இருக்கு. அதனால எல்லா விஷயங்களையும் எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறதும் இப்போ நல்லது. அதே மாதிரி சகோதர உறவுகளில் ஒரு லடாய் இருந்துகிட்டே இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கும். சகோதரர்கள் இருக்கக்கூடிய முடிவுகளை விமர்சனம் செய்வீர்கள். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது இப்போ ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஷீரடி பாபா. அவரை வழிபடணும். அவரை வழிபடுவது என்பது எல்லா நன்மைகளையும் தரும். சத்சரிதம் படிக்கிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும். பாபாவுடைய சத்சரிதத்தை வேண்டி பாய்ச்சல, நாங்கள் இத்தனை வாரம் படிக்கிறோம், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு இப்படி உத்தியோகம் கிடைக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு வேண்டுதல் வச்சுப்பா, சத்சரிதம் படிப்பா, காரியம் நடந்துடும். பாபா அப்படி ஒரு அனுக்கிரகம் பண்ணுவார். அதனால அந்த சத்சரிதம் படிக்கிறதையும் வச்சுன்னு பாருங்க, கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். எனதருமை துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமா அமைய போறது. சந்திர பகவான் உங்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடியவர். யாருக்கெல்லாம் ஜாதகத்துல சந்திரன் நன்னா இருக்காரோ துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஜாப்ல இருப்பார். அந்த துலா ராசிக்காரர்களுக்கு இப்போ சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கார். பல மாற்றம் செய்யக்கூடிய நேரம். சில பேர் வேலை மாற்றம் செய்யலாம் அப்படின்னு நினைப்பார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இப்போ இருந்துட்டு இருக்கும். சிலருக்கு ஏதோ ஒரு சிக்கலினால் வேலையை விட்டு வெளியே வரக்கூடிய அமைப்பும் இப்போ இருக்கும். அதை புரிஞ்சுக்கணும். வேலையில சிக்கல் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பிள்ளையாருக்கு தேங்காய் மாலை போடணும். அதே மாதிரி கருப்பசாமி இருக்காரு பாருங்க, கருப்பசாமியை வழிபடணும். வழிபட்டாலும் ரொம்ப நன்மைகள் நடக்கும். கருப்பசாமி, கருப்பண்ணசாமி, இந்த தெய்வங்களை வழிபடுகிற போது ரொம்ப அனுக்கிரகம் பண்ணும் அந்த தெய்வங்கள்.
அதனால அப்படி ஒரு வழிபாடு நீங்க செய்யலாம். அது வேலையில பிரச்சனை இருந்ததுன்னா அப்படி பண்ணி பாருங்க, நிவர்த்தி கிடைக்கும். புதன் பகவானுடைய அனுகூலத்தினால 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு அபிவிருத்தி, கல்வியில ஒரு முன்னேற்றம் ஏற்பட போறது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது நல்ல காலகட்டமா துளாராசிக்காரர்களுக்கு அமையும். சுக்கிர பகவானுடைய அனுகூலத்தை பார்க்கும்போது செல்வ வரத்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு செல்வ செழிப்பு, எதிர்பார்க்கிற படிப்பு அமையிறது, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொபாட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறது, ஆயில் இன்ஜினியரிங் சம்மந்த படிப்புகள் படிக்கிறது, கிராஃபிக்ஸ் சம்மந்தமான படிப்புகள் படிக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். மருத்துவம் படிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். துளாராசிக்காரர்களுக்கு பண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அதிகம் செலவு பண்ணாமல் இருக்கிறதும் உங்களுக்கு நன்மையை தரும். நீண்ட நாளாக இருந்த உடல்நல பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகும். எல்லாமே ஒரு நல்ல காலகட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்துருக்கள் அப்படின்னு துளாராசிக்காரா புரிஞ்சுக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு வியாபாரம் சிறப்பாக இருக்க போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பச்சையம்மன். பச்சையம்மனை வழிபடணும், மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவானுடைய அனுக்கிரகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபத்தில் அமர்ந்து சந்திர பகவான் நன்மைகளை செய்கிறார். குறிப்பா ரொம்ப நாளா 2வது குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கை 2வது குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் உண்டு. இன்னொரு புறம் புத்திர பாக்கியத்தில் ஒரு யோகம் இருக்கா, இன்னொரு புறம் கல்யாண வாழ்க்கையில் பாதிப்பு இருக்கு அப்படின்னா அது நிவர்த்தியாகிற நேரம் இது. முதல் கல்யாணமே பறி போயிடுச்சு சார், டைவோர்ஸ் ஆயிடுத்து, 2வது கல்யாணத்துக்கு காத்திருக்கோம் அப்படிங்கிற வாழ்க்கை 2வது கல்யாணம் கூடி வரும். இந்த கல்யாணத்தை பற்றி பேசுறச்சே ஒரு விஷயம் நான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நிறைய இளம் ஜோடிகள் தேடி வரா. திருமணத்துக்கு பண்ணின்ற இளம் ஜோடிகள், காதல் திருமணம் பண்ணின்ற ஜோடிகள் இப்போ நிறைய பேர் வரா. கல்யாண வாழ்க்கை எங்களுக்குள்ள ஒத்து வரல, எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடுது அப்படின்னு தேடி வருவா. அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வரவா எண்ணிக்கை இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. முன்னால் அப்படி கிடையாது. காதல் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சுபிட்சமாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வரவா நிறைய பேர் காதல் கல்யாணம் பண்ணிட்டவா, எங்கள் லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குது, நாங்கள் அவசரப்பட்டுட்டோமோன்னு தோன்றது அப்படின்னு சொல்லி வரவாள்லாம் இப்போ நிறைய பேர் ஜோதிடத்துக்கு வரா. ஆகவே வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் போதும் உணர்ச்சி வசப்படாமல் தேர்ந்தெடுக்கிறதும் ரொம்ப அவசியம். இவா நமக்கு நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு சரியானவங்க தானா அப்படின்னு இருபாலரும் அதை புரிஞ்சுண்டு லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்ணுறது காதல் திருமணம் இன்னும் பலமாக இருப்பதற்கு ஒரு உதவியாக இருக்கும். இப்போ விருச்சிக ராசிக்காரோட பார்த்தீங்கன்னா காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இப்போ இருக்கும். சளி தொந்தரவுகள், சிலருக்கு மூச்சு விடுவதில் சிரமம், அது இப்போ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் போடக்கூடிய வாய்ப்புகளும் கைகூடி வரும். திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்க போகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி. திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் பெருகும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த வாரம். எப்படின்னா, வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவர்களுக்கு அற்புதமான வாரம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல இந்த புதன் பகவான் போய் உட்கார்றார். வேலையினால நல்ல வருமானத்தை கொண்டு வந்து கொடுப்பார். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல குரு இருக்கார். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலருக்கு இருக்கும். இப்போ பொதுவாகவே தனுசு ராசிக்காரா இப்போ சாஃப்டான உணவுகளை சாப்பிடணும். இட்லி சாப்பிட்றது, தயிர் சாதம் சாப்பிட்றது, இப்படி ஒரு சாஃப்டான உணவுகளை சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஏன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ இருந்துட்டு இருக்கும். சிலருக்கு சளி தொந்தரவுகள், அந்த மாதிரி தொந்தரவுகள் சிலருக்கு கொடுக்கறது. கண் நரம்புகளில் பிரச்சனைகளும் சிலருக்கு இருக்கு. அதே நேரத்தில் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை இப்போ கொண்டு வந்து கொடுக்க போகிறது. புதிய பிஸ்னஸ் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். நூதன வியாபாரங்கள் வளர்ச்சியை கொடுக்கும். மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு, அதாவது உங்களுடைய அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில்கள் பிரகாசிக்கும். நீண்ட தொலைவு பயணங்கள் பலருக்கு இப்போ கைகூடும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் பெருகும். உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய
உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி, அவளை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் பெருகும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நிறைய நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல வாரமா இருக்க போறது. குறிப்பா 9ஆம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து வாரத்தை துவக்கிறதுனால ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு கூடி வரும். படிப்பதற்கு, வேலை பார்ப்பதற்கு, இதற்கெல்லாம் வாய்ப்புகள், வெளிநாடுகளில் செல்லணும்னு நினைக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். சில பேருக்கு அடுத்த மாநிலத்தில் சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளும், படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்போ கூடி வரும். எல்லாம் நல்லா இருக்கு. அதே நேரத்தில் அப்பாவுடைய உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் கொடுக்கும்ங்கிறத மகர ராசிக்காரா புரிஞ்சுக்கணும். தந்தையாருடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். குடும்பத்தில் கருத்து மாறுபாடுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சிலருக்கு இப்போ ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கும், குடும்பத்தில் கருத்து மாறுபாடுகள் கொடுக்கும். கால்சியம் சத்து உடம்புல இப்போ குறைவாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு எலும்பு வலிகள், கால்சியம் குறைபாடு, உடம்பு வலி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சூரிய வெளிச்சத்தில் கொஞ்சம் நிற்கணும். விட்டமின் டி உங்களுக்கு தேவைப்படுறது இப்போ, அதை புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய அருளாசி இருக்கிறதுனாலே அந்த குரு பகவான் உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் செய்வார். பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது, பசும் நெய் தீபம் ஏற்றி வழிபடணும். மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் தரும். பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இன்னொரு புறம் நீண்ட நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் தீருவதற்கு மெடிக்கல் அட்வைஸ் இப்போ எடுத்துக்கலாம். அது நல்ல முன்னேற்றத்தை தரும். அதே போல ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய வாழ்க்கு இப்பொழுது நல்ல பெயரும் புகழும் கிடைக்க துவங்கும். இது ஒரு நல்ல வாரமாக வியாபாரிகளுக்கு இருக்கு. நன்மைகள் பெருகும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல முன்னேற்றத்தை காண போறீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள், அதுவும் வாமனவதார பெருமாளைங்க வழிபட்டுலாம் உங்களுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெருவாடி அப்படின்னு அந்த திருப்பாவையை நீங்க பாசுரத்தை நீங்க படிச்சுன்னு வந்தாலும் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வரும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெருவாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயல் உகழ அப்படின்னு அந்த பாசுரத்தை படிக்க படிக்க உங்களுக்கு எல்லா வகையான திருப்பாவை பாசுரம் எல்லா வகையான முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். எனதருமை கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழல் இப்போ உண்டு. இந்த வாரத்தில் முதல் 2 நாட்கள் அமைதியா இருக்கணும். குறிப்பா 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் அமைதியாக இருக்கணும். இந்த 2 நாட்கள் பயணங்களை அவாய்ட் பண்ணணும். குடும்பத்தில் யார் மீதும் குறை சொல்லாமல் இருப்பதும் உங்களுக்கு நன்மையை தரும். இப்போ என்ன ஆகும், யார் மீதாவது குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும். அதனால குடும்பத்தில் வாக்குவாதம் வரும். இந்த 2 நாட்களும் பயணங்களை அவாய்ட் பண்ணுங்கோ. யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம். உங்கள் ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கோ. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் இல்லாவிட்டால் உங்கள் பெயரில் இருக்கக்கூடிய வாகனங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாகனங்கள் செலவுகள் வைக்கும். திடீர் செலவுகள் ரிப்பேர் ஆகும், அதை பார்த்துக்கணும். வண்டியை சர்வீஸுக்கு கொடுக்கறது இந்த நேரத்தில் கொடுத்துடலாம், அது பார்த்துக்கலாம் தெரியும். பெரிய செலவுகள் வைக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 22ஆம் தேதியிலிருந்து பொருளாதார ரீதியாகவும் நல்ல உயர்வுகள் சேரும். எதிர்பார்க்கிற முன்னேற்றங்கள் சேரும். அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு திடீர் டிரான்ஸ்ஃபர் அமையலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டு. பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இருக்கு. முருகப்பெருமான் வழிபாடு எல்லா வகையான நன்மைகளையும் தரும். பிஸ்னஸ்ல அதிக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அதில் அவசரப்பட்டு அதிக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அதில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் நீங்கள் படிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு எல்லா நன்மைகளையும் தரும். எனதருமை மீனராசி அன்பர்களே,
மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். சந்திர பகவான் 7, 8, 9, 10 ஸ்தானங்கள்ல டிராவல் பண்றார். இந்த காலகட்டத்தில் பெரும் புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. நீங்க செய்யற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி நடக்கிறதுனா அந்த முயற்சி சக்சஸ் ஆகும். திருமணத்துக்கு நல்ல வரன் அமையும். அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமாக முயற்சி பண்ணாலும் அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகள் வந்து சேரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து மாறுபாடுகளை பெரிதாக்கி கொள்ள விடக்கூடாது. அதனால அதில் மட்டும் கவனமாக நீங்கள் இருந்துட்டீங்கனாலே போதும். அரசு துறையில் இருக்கக்கூடிய சிலருக்கு ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர் போன்றவை கிடைக்கும். அதே போல தனியார் துறையிலும் நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் இப்பொழுது இடமாற்றம் செய்யப்படுவார்கள். அப்படிப்பட்ட அமைப்பும் உண்டு. யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் செக்டாரில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இப்போ உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உங்களுடைய நல்ல நோக்கங்கள் இப்போ நிறைவேற போகிறது. லாபங்கள் மெல்ல மெல்ல உங்களுக்கு தென்பட துவங்கும். இது ஒரு நல்ல வாரமாக இருக்குது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும் அப்படின்னு இருக்குது. ஒரு நல்ல வாரம் மீனராசிக்காரர்களுக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்கந்தாசிரமம் போடும். சேலையூர் ஸ்கந்தாசிரமம் போய் அந்த கந்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய புவனேஸ்வரியை வழிபடணும். எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் பெருகும். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய செல்ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் மீட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணுங்கிறவங்களுக்கும் இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர்லேயே உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.